ஹலோ வெல்கம். போன குன்றத்தூர் முருகர் கோயில் வீடியோவில் முருகப்பெருமானே சிவலிங்கத்தை செஞ்சு பிரதிஷ்டை பண்ணதை பற்றி பார்த்துருப்போம். அந்த சிவலிங்கம் இருக்கும் கந்தளீஸ்வரர் கோயில் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுமார் ஒரு 1600 வருடம் பழமையான இந்த கோயில் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. 1241ஆம் ஆண்டு திரிபுவன சக்கரவர்த்தி இந்த கோயிலுக்கு செஞ்ச திருப்பணிகள் எல்லாம் கல்வெட்டில் கிடச்சிருக்குங்க. குன்றத்தூர் முருகர் கோயில் போகிறதுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருக்குங்க. இந்த கோயில் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயிலும் இருக்கும். இந்த ரெண்டு கோயிலுமே மலை அடிவாரத்தில் தாங்க இருக்குது. இந்த திருக்கோயிலோட பேருக்கு இன்னொரு வரலாறும் உண்டுங்க. உள்ளே நுழைஞ்சதும் லெஃப்டில் பெருமாள் இருக்கார். எதிர்க்க இருக்க பெருமாள் கோயில் மூடி இருக்குங்க. சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க போலங்க. அதனால் கோயில் புதுசாக இருக்குது. மூலவர் கந்தளீஸ்வரர், தாயார் நகைமுகை வள்ளி, நகைமுகவல்லின்னு சொல்கிறாங்க. கோயில் உள்ள நீங்கள் என்ட்ரானோடனே ஸ்ட்ரைட்டாக அம்மனை பார்க்கலாங்க. நகைமுகை வள்ளி பேர்லேயே அம்மன் சிரித்த முகத்தோடு இருப்பாங்கன்றது தெரியுது. கோயில் மூலவர் நுழைவாயில் மேலேயே கந்தளீச்சரம்னு எழுதியிருக்குங்க. பெரிய லிங்கமாக அவுடையார் காட்சி தராங்க. குன்றத்தூர் முருகர் கோயிலை பார்க்க வரும்போது இந்த சிவன் கோயிலை பார்க்க மறந்துடாதீங்க. கிருஷ்ணதேவராயரும் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்ததாக குறிப்பிடுறாங்க. பெரிய புராணம் இயற்றிய ஷெக்கிலார் அவதரித்த ஊர் குன்றத்தூர். அவர் இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்தது மட்டும் இல்லாமல் திருப்பணிகளும் பல செஞ்சிருக்கிறார். இரண்டாம் குலோத்துங்க சோழனோட அமைச்சரவையில் இவர் முதல் அமைச்சராக இருந்திருக்கிறார். இரண்டாம் குலோத்துங்க சோழன் கேட்டதுக்கு இணங்க தான் 63 நாயன்மார்கள் பற்றி பெரிய புராணம் என்ற நூலை இவர் இயற்றினார். செக்கிழார் வைகை, காவேரி, பாலாறு நதிக்கரை ஓரம் இருக்கிற ஆலயத்தெல்லாம் தரிசனம் பார்த்துட்டு குசஸ்தலை வரும்போது மலையின் அடிவாரத்தில் இருக்கிற இந்த சிவனை பார்த்ததும் இங்கேயே கொஞ்ச நாள் தங்கி தவம் செய்வோன்னு முடிவு செய்கிறார். இந்த பிரம்மாண்டமான சிவலிங்க மூர்த்தி சன்னதியில் அவர் சரணாகதி ஆகிறார். இவர் தவத்தை பார்த்து வியந்த சிவபெருமான் இவருக்கு காட்சி தரார். 63 நாயன்மார்கள் பார்க்கலாங்க. இங்கே சிவபெருமான் காட்சி தந்த அந்த நொடியே அவரோட கர்வம் எல்லாம் தொலைந்ததை இவர் உணர்ந்தார். மெய் சிலிர்த்து போய், என் ஆணவை பற்றை அழித்த ஈஸ்வரா, கந்தளீஸ்வரா அப்படின்னு சொல்லி விழுந்து வணங்குறார். கந்துதல் என்றால் பற்றுதல் என்று அர்த்தம். தன்னை பற்றி கொண்டிருந்த ஆணவ பற்றை அழித்த ஈஸ்வரர், கந்து அழி ஈஸ்வரர், கந்தளீஸ்வரர். இதனால்தான் இப்பெயர் வந்ததாகவும் குறிப்பிடுறாங்க. இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஊரக பெருமாள் கோயிலுங்க. இந்த கோயில், அந்த பெருமாள் கோயில், முருகர் கோயில் மூணையும் நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி இன்னொரு சிவன் கோயில் இங்கே பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த கோயிலில் இருக்கும் தாயார் நகைமுகை வள்ளியை வேண்டினால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்ன்றது ஒரு நம்பிக்கைங்க. முருகப்பெருமானே சிவலிங்கத்தை செய்து வழிபட்ட சிவத்தலங்களில் இதுவும் ஒன்று. இதே மாதிரி பழமையான கோயில்கள் எல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.